சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பண்பலை அஞ்சல் நிலையத்தின் தரத்தில் 100 வாட்டில் இருந்து 5 கிலோவாட்டாக தரம் உயர்த்தி ஒலிபரப்பு சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சியின் வாயிலாக தொடங்கி வைத்துள்ளார். சேலம் உள்ளிட்ட 4 மாவட்ட பொதுமக்கள் பயனடையக்கூடிய வகையில் கிடைக்கக்கூடிய ஒலிபரப்பு சேவை குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். ஆகாயத்தின் குரலாக உள்ள அகில இந்திய வானொலியை மனதின் குரலாக மாற்றி காட்டிய பெருமை பிரதமர் நரேந்திர மோடியைத்தான் சேரும். அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் மேம்பாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள பண்பலை அஞ்சல் நிலையம் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு 100 வாட் தரத்துடன் தொடங்கப்பட்ட ஏற்காடு பண்பலை அஞ்சல் நிலையத்தின் தரம் 5 கிலோவாட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏற்காடு பண்பலையில் தரம் உயர்த்தப்பட்ட சேவையை பிரதமர் நரேந்திர மோடி மதுரையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். ஏற்காட்டில் திருச்சி வானொலி நிலைய பொறியியல் பிரிவு துணை தலைமை இயக்குனர் அஜிதா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா குத்துவிளக்கேற்றி ஒளிபரப்பினை தொடங்கி வைத்தார். தற்போது 103.7 என்ற அலைவரிசையில் கொடைக்கானல் பண்பலை நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் ஏற்காடு பண்பலை அஞ்சல் நிலையம் தரம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தருமபுரி பண்பலையின் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பும் என்றும் இதன் மூலம் வானியல் தூரத்தில் 50 கிலோமீட்டர் தூரம் வரை ஒளிபரப்பு தரம் உயர்வதால் 4 மாவட்டங்களுக்கு துல்லியமான சேவை கிடைக்கும் என்றும் கூறுகிறார் அகில இந்திய வானொலி பொறியியல் பிரிவு துணை தலைமை இயக்குனர் அஜிதா. நான் அஜிதா, டிடிஜி என்ஜினியரிங், ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி பேசுகிறேன். இந்த 5 கிலோவாட் டிரான்ஸ்மிட்டர் எவ்வளோ தூரம் போகும்னா சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஈரோடு, நாமக்கல் இந்த 4 மாவட்டங்களையும் கவர் பண்ணோம். இந்த திறன் உயர்த்தின பிறகு அது தருமபுரி வானொலி நிலைய ப்ரோக்ராம்ஸை ரிலே பண்ண போகிறாங்க. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகள் மூலமாக அவர்களுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் அதை எப்படி செயல்படுத்துறது, அதை எப்படி அதன் மூலமாக எப்படி பயனடைவது, அதெல்லாம் எளிய மக்களுக்கு புரியும் வகையில் சொல்கிறாங்க. மகளிருக்கானதா, விவசாயிகளுக்கானதாக இருக்கட்டும், தொழிலாளர்களுக்கானதாக இருக்கட்டும், பொதுமக்களுக்கானதாக இருக்கட்டும், பிரதம மந்திரியின் திட்டங்கள் அனைத்தையும் ஆகாஷ்வாணி மூலமாக சாதாரண மக்களிடம் சென்று அடைவதற்கு இந்த நிகழ்ச்சியில் மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஏற்காட்டில் உள்ள பண்பலை அஞ்சல் நிலையத்தின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதால் மலைகள் சூழ்ந்த சேலம் மண்டலத்திற்குட்பட்ட மாவட்டங்களில் ஆகாசவாணியின் நிகழ்ச்சிகள் தடையின்றி கிடைக்கும். பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கான கல்வி சார்ந்த சேவைகள் தொடங்கி பொதுமக்களுக்கான முக்கிய அறிவிப்புகள், தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை எளிதில் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக ஏற்காட்டிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.